வணக்கம். இது 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பில் தேர்ச்சி அடையாத மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான தகவல். என்னென்னா 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்புகளுக்கான துணைத் தேர்வுக்கான கால அட்டவணை தமிழக பள்ளிக்கல்வித்துறை தேர்வுத்துறை வெளியிட்டுள்ள துணைத் தேர்வுக்கான கால அட்டவணை தான் இது. இது பாருங்கள், 10ஆம் வகுப்புக்கான துணைத் தேர்வு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஜூலை 4ஆம் தேதி ஆரம்பித்து 10ஆம் தேதி முடியுது. ஜூலை 10 முடியுது. 4ஆம் தேதி தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்கள், 5ஆம் தேதி ஆப்ஷனல் லாங்குவேஜ், 7ஆம் தேதி மண்டே இங்கிலீஷ், 8ஆம் தேதி டியூஸ்டே மேத்தமெட்டிக்ஸ், 9ஆம் தேதி வெனஸ்டே சயின்ஸ், 10ஆம் தேதி தேர்ஸ்டே சோசியல் சயின்ஸ். அதோட முடியுது. இதுதான் 10ஆம் வகுப்பிற்கான துணைத் தேர்வுக்கான அட்டவணை. அதே மாதிரி 11ஆம் வகுப்பிற்கான துணைத் தேர்வுக்கான அட்டவணையும் வெளியிட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா நமக்கு 11ஆம் வகுப்பு 4ஆம் தேதி ஜூலை 4ஆம் தேதி ஆரம்பித்து ஜூலை 11ஆம் தேதி முடிஞ்சிருது. வரிசையாக எக்ஸாம் வருது கேப் இல்லாமல். 4ஆம் தேதி தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்கள், 5ஆம் தேதி இங்கிலீஷு, 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்ஸு இதெல்லாம் முக்கிய பாடங்கள் வருது. 8ஆம் தேதி டியூஸ்டே பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸு, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸு. 9ஆம் தேதி வெட்னஸ்டே பார்த்திங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு இதெல்லாம் இருக்குது. பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது. ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம். 10ஆம் தேதி தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி. 11ஆம் தேதி ஃப்ரைடே கடைசி எக்ஸாம் அன்றைக்கி மேத்தமெட்டிக்ஸ், சுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி இதெல்லாம் அன்றைக்கி வருது. ஸோ இதுதான் 11ஆம் வகுப்பு துணைத் தேர்வுக்கான கால அட்டவணை. ஓகேங்களா? ரைட், இதை நோட் பண்ணிக்கங்க. தேர்ச்சி அடையாத மாணவர்கள், முதன்மை தேர்வில் தேர்ச்சி அடையாத மாணவர்கள் இந்த துணைத் தேர்வில் நீங்கள் அனைத்து பாடங்களையும் தேர்ச்சி பெற்று அடுத்த வகுப்புக்கு செல்வதற்கும் உயர்கல்விக்கு செல்வதற்கும் வாழ்த்துக்கள். நன்றி.